குழந்தைங்களே, எல்லோருக்கும் மௌலி மாமாவின் இனிய வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான கதைய உங்களுக்கு நான் சொல்ல போறேன். என்ன கதைன்னு கேக்குறீங்களா? விவசாயியும் அவரோட கழுதையும். ஒரு ஊர்ல பணக்கார விவசாயி ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரு பெரிய பண்ணை இருந்துச்சாம். அந்த பண்ணையில கழுதை ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. விவசாயி கழுதைய நல்லா பார்த்துக்கிட்டதால பண்ணையில சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வாட்டி அந்த விவசாயியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது காஸ்ட்லியான நாய் ஒன்ன அந்த விவசாயிக்கு கிஃப்டா கொடுத்தாராம். அந்த நாயை பார்த்ததும் இந்த விவசாயிக்கு ஒரே உற்சாகமா இருந்துச்சு. அது ஒரு மடி நாய் வகைய சேர்ந்தது. அதோட ரொம்பவே அழகாவும் இருந்துச்சு. குட்டீஸ், மடி நாய் வகை அப்படின்னா ரொம்பவே குட்டியா இருக்க ஒரு வகை நாய். அத நம்ம ஈஸியா மடியில வச்சுக்க முடியும். அந்த நாய்களை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அதனால விவசாயி அந்த நாயை அவரோட மடியிலேயே வச்சுட்டு எக்ஸ்பென்சிவான உணவை கொடுத்து நாள் பூரா அதை நல்லா பார்த்துட்டு வந்தாராம். அந்த நாய் விளையாடி அங்கேயும் இங்கேயும் குதிச்சு நாள் பூரா அவரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சந்தோஷப்படுத்திட்டே இருந்துச்சான். இதனால அந்த விவசாயிக்கு இந்த நாய் மேல ரொம்பவே பாசம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கழுதைக்கு பொறாமையாவும் கோபமாவும் இருந்துச்சு. அது, இந்த நாய் வெறுமனே விளையாடுற மாதிரி நடிக்குது. ஆனா என்ன பாரு, நாள் பூரா கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். அப்படி இருந்தும் எஜமான் எனக்கு வைக்கோலை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் செல்லமா வளர்க்கிறாரு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிச்சு. டெய்லியும் இதே மாதிரி நடக்கிறதுனால கழுதைக்கு விரக்தி அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள், என்னையும் விடுங்க, நானும் விளையாட்ட காமிச்சு அந்த நாயை மாதிரியே டான்ஸ் ஆடுறேன். நாயை விட என்னால நல்லாவே டான்ஸ் ஆட முடியும். யார் நல்லா ஆடுறாங்கன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுச்சான். இந்த முடிவோட அந்த கழுதை விவசாயியோட வீட்டுக்குள்ள போச்சு. விவசாயி அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு விருந்து கொடுத்துட்டு இருந்தாராம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கழுதை சத்தமா கணச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அது ஆடும்போது டைனிங் டேபிளை தட்டி விட்டதுனால அதுல இருந்த எல்லா சாப்பாடும் தரையில விழுந்துடுச்சு. அது டான்ஸ் ஆடின உற்சாகத்துல விவசாயியோட மடியில உட்கார பார்த்துச்சான். விவசாயி ரொம்பவே கோபமாகி அந்த பண்ணையில வேலை செய்யற ஆட்களை வச்சு கழுதைய நல்லா அடிச்சு அதை திரும்ப பண்ணைக்கு அனுப்பிட்டாங்களாம். கழுதை ரொம்பவே சோகமாகி அதோட தொழுவத்துல அழுதுட்டு இருக்கும்போது விவசாயி கழுதைகிட்ட வந்தாராம். ஏ கழுதையே, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி நடந்துக்கிட்ட? வேலையாட்களை வச்சு உன்னை அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நீ எல்லாரையும் காயப்படுத்திடுவேன்னு அவங்க எல்லாருக்கும் பயமா இருந்துச்சு. உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். நான் உங்களோட கவனத்தை விரும்பினேன். நாய் என்ன மாதிரி கடினமா உழைக்காது. ஆனா அதை நல்லாவே பாத்துக்கிறீங்க. அது எப்பயுமே உங்க மடியிலேயே தான் இருக்கு. அதனால நானும் நாயை போல டான்ஸ் ஆடினா நீங்க என்னையும் நல்லாவே பார்த்துப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட விவசாயி ரொம்பவே கவலைப்பட்டாராம். உடனே, கழுதையே, உன்னை கவலைப்பட வச்சதுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். எனக்கு நாய் பிடிக்கும்தான். ஆனா நான் உன்னை விட நாயை அதிகமா நேசிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நான் எப்பவுமே உன்னை நல்லா தான் நடத்துறேன். பொறாம உன்னோட கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு உன்னை ஒரு மடி நாயோட ஒப்பிடாத. நீ இந்த பண்ணையில ஒவ்வொரு நாளுமே பல கடினமான வேலையை செய்யற. ஆனா அதை நாயால செய்ய முடியுமா என்ன? நான் நாய்க்கு செலவு செய்யறேன். எனக்கு இந்த பண்ணையில நல்ல வருமானம் வருது. ஆனா அது எல்லாம் யாரால? உன்னால தான், உன் உழைப்பால தான். நீ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா அது அப்படின்னு சொன்னாராம். கழுத உடனே ரொம்பவே யோசிச்சு, தேவையில்லாம நம்ம பொறாமப்பட்டிருக்கோம் அப்படின்னு உணர்ந்துச்சு. அது விவசாயிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அன்னிலேருந்து அந்த கழுதை அதை யாரோடையும் கம்பேர் பண்ணலையாம்.
அப்போலேருந்து வேலைய இன்னும் நல்லா செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதை நினைச்சு அந்த கழுதைக்கு திருப்தியாவும் பெருமையாவும் இருந்துச்சு. விவசாயியும் கழுதை மேல போதுமான அளவுக்கு கவனம் செலுத்தி கழுத சந்தோஷமா இருக்கா அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்டாராம். அதோட கதையும் முடிஞ்சு போச்சா. குட்டீஸ், இதே மாதிரி நமக்கும் அடிக்கடி நடக்குது இல்லையா? அம்மா அப்பா நம்மளை விட நம்ம கூட பிறந்தவங்கள தான் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னும், நம்ம டீச்சருக்கு நம்மளை விட அந்த பையனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் யோசிப்போம் இல்லையா? இதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை கவனிக்கணும்னு பார்க்குறோம். ஆனா உண்மையிலேயே இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அம்மா அப்பா நிச்சயமா நம்மளையும் நம்ம கூட பிறந்தவங்களையும் ஈக்குவலாக தான் நேசிக்கிறாங்க. நம்ம டீச்சர்ஸ் கூட எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஈக்குவலாக தான் கவனிச்சுக்கிறாங்க. இங்க அங்கன்னு ஒரு சில விஷயம் நம்மளை அப்படி நினைக்க வச்சிருக்கலாம். அப்படி இருந்தாலுமே இது மாதிரி பிரச்சனைகளை கண்டுக்காம வாழ்க்கையில நம்மளோட கோல்ஸ்ல கவனம் செலுத்தலாம். இன்னொருத்தரை பார்த்து அட்டென்ஷனுக்காக அப்படியே பண்ணணும்னா நம்ம நேரமும் வீணாகிடும், வெற்றியும் கிடைக்காது. அது ப்ரெஷரை தான் தருமே தவிர சந்தோஷத்தை என்னைக்குமே தராது. அதோட யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டாம். ஓகே? என்ன குட்டீஸ், கதை கேட்டீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த கதையோட மௌலி மாமா உங்களை சந்திக்கிறேன். இது மாங்கி டாக்ஸ், சுட்டி குழந்தைங்களுக்கான ரேடியோ.